அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎன்இபி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், அதாவது டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2400 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வேகன்சி, அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் இப்படி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங் எடுக்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த ரீடிங் எடுக்கிறவங்க அது கணக்கீட்டாளர் அந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1300 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது அக்கௌண்டன்ட் வேலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 வேகன்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நம்ம முதல் நம்ம ரீடிங் ஜாப் இருக்கு பார்த்தீங்களா, அசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கீட்டாளர் பணிக்கை பற்றி அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோலாம் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே வாங்க, நீங்கள் எந்த ஒரு பணிக்கு நம்ம போனாலுமே முதல்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அந்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் எடுக்கிறவங்க அது கணக்கீட்டில் பணிக்கு சம்பளம்னா 19,500லேருந்து 62,500 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் சேலரி போது கிராஸ் சேலரி 19,500 இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதர அலவன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23, 24 வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கலாம். 62,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வாங்குற கிராஸ் சேலரி. ஓகே, இதுதான் இந்த ஜாப்போட சேலரி என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படித்திருந்தால் போதும். எனி டிகிரினா என்னன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி காமர்ஸ் இருக்கலாம். ஆனால் பி இதுக்கு அப்ளை பண்ண கூடாது அப்படி மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கலை, அறிவியல், அப்புறம் வணிகவியல் படித்தவங்க மட்டும்தான் இந்த பணிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 18லேருந்து 35 வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும், விடோ கேண்டிடேட்ஸ்க்கும், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கும் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் 32 வயது வரைக்கும், ஜென்ரல் கேட்டகரி அதாவது அதர்ஸ் இருப்பாங்களே ஃபார்வர்டு கேஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் ஓபிசி ஜெனரல் கேட்டகரிக்கு 1000 ரூபாயும், இது தவிர்த்து ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, விண்ணப்ப கட்டணம் ஓபிசி ஜெனரல் கேட்டகரிக்கு 1000 ரூபாய். அதே போல எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்புறம் விடோ கேண்டிடேட்ஸ்க்கு விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன், விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா எவ்வாறு அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் ஏற்கனவே டிஎன்இபி ஹேங்மேனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, பேங்கிங் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே போல் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ, சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஸ்கேன் காப்பி இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அப்ளை ஆன்லைனோட ப்ரொசீஜர். இது பார்த்து லிங்க் நாளையிலிருந்து அது 10ஆம் தேதியிலேருந்து லிங்க் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/2, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க அதாவது நாளையிலிருந்து தொடங்கி இருக்கு. ஏன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு நெட்டு ஒர்க் ஆகலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை அப்ளை பண்ணணும், வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளையிலேருந்தே அப்ளை பண்ண தொடங்க. நாளையிலேருந்தே இந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது எக்ஸாம் சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும். அது இன்னமும் நோட்டிஃபிகேஷனில் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 2வது பார்ட் 2 வீடியோவாக நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நம்புகிறேன். இதே போல் நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.